கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். ஜக்கி வாசுதேவனுடைய வழக்கு தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் பேசுபொருளாக இருக்கிறது. தற்போது கூட மதுரை ஹைகோர்ட்டில் கூட நீங்கள் போட்ட வழக்கானது நீதியரசர் நிர்மல்குமார் அவர்களுடைய தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை பல்வேறு வாதங்கள் நடைபெற்றதாக கூறுறாங்க. இதில் மிக முக்கியமான வாதங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? நான் 3 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு செய்தி பார்க்குறேன். அதில் 2 தாய்மார்கள் ஜக்கி வாசுதேவோட ஈசா யோகா மையத்தில் நடக்கிற ஸ்கூலில் ஒரு அம்மா அவங்க பொண்ணை விட்டுருக்குறாங்க. இன்னொரு அம்மா பையனை படிக்க வச்சுருக்காங்க. 2 பேர் மைனர் குழந்தைய. அவங்க 2 பேர் மேலேயும் செக்ஸுவல் அப்யூஸ் நடந்திருக்கு, ரேப் நடந்திருக்கு. இதை நாங்கள் ஜக்கி கவனத்துக்கு நிர்வாக கவனத்துக்கு கொண்டு போனோம். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துடுச்சு. இப்போ அதுபோல் தகவல் தெரிஞ்சால் போக்சோ சட்டத்தில் இமிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது செக்ஷன் 19 எல்லாரோட கடமை. அந்த அடிப்படையில் நான் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். வழக்கம் போல் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. கமிஷனர்கிட்ட கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நேற்று முன்தினம் 2 நாள் வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கு விசாரணையில் நாங்கள் முன் வச்சது என்னென்னா, ஒருத்தவங்க அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அப்பா அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஆந்திராவில் இருக்காங்க. 2 பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்னால் போலீஸே சுயமோட்டாவாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், அல்லது நீதிமன்றமே சுயமோட்டாவாக வழக்கு எடுக்கணும், அரசாங்கம் உத்தரவு போடணும். எதுவுமே செய்யலை. அவங்க சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு பிறகு புகாரும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு போலீஸ் ஒன்றும் பண்ணலை. அதனால் இது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கஸ்டோடியல் ரேப் மாதிரி உள்ளே வச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறாங்க. நிர்வாகம் தெரிஞ்சு இதை மறைக்கிறாங்க என்ற அடிப்படையில் இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அதனால் சிஆர்பிசி படி 0 எஃப்ஐஆர் போட்டு கோயம்புத்தூருக்கு அனுப்பணும் அப்படின்றதான் நம்ம கோரிக்கை. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனால் எந்த ஒரு கிரிமினல் வழக்கை பொறுத்தவரை யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு எந்த ஏரியாவில் நடந்துச்சோ அந்த ஏரியாவுக்கு அந்த எஃப்ஐஆர் அனுப்பி அந்த போலீஸ் விசாரிக்கணுன்றதான் சட்டம். உச்சநீதிமன்றம் லலிதா குமாரி வழக்கில் அது சொல்லியிருக்கு. இன்றைக்கி புது சிஆர்பிசி 173 செக்ஷன்லேயே இதை சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வழக்கு போட்டோம். வழக்கில் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பொண்ணு இன்றைக்கி மேஜர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2 கம்ப்ளைண்ட் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளாக விசாரிக்கிறாங்கன்னா, அவங்க 3 மாதமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஜனவரி 7 வந்திருக்கு. இன்னொரு கம்ப்ளைண்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ன வரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பையனும் அவங்க அம்மாவை ஆஜராகி எங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, போலீஸ் சம்மன் கொடுத்து. ஆனால் இன்றைக்கி வரை போலீஸ் எஃப்ஐஆர் எதுவுமே போடல. அப்படின்னு ஈசா மையத்தின் மீது மொத்தமாக 2 வழக்கு தான் பதிவாயிருக்கா? இல்லை, அது ஏற்கனவே சந்தேக மரணங்கள் 7 வழக்கு சந்தேக மரணங்கள் ஏற்கனவே இருக்குது. அதில் ஒரு ரேப் கேஸும் இருக்குது. சரிங்களா? டெல்லியில் போய் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஈசா யோகா மையத்தில் நான் யோகாக்காக வந்தேன், என்னை ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகிருக்குது. அதுவும் பெண்டிங் தான் இருக்குது. அதை அவங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது மாதிரி ரேப் கேஸெல்லாம் வாபஸே வாங்க முடியாது. அதனால் அதுவும் பெண்டிங். 1. 2வது, அங்கே இருந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை நடக்குது. அவங்க வெளியில் ஓடி போய் கீழே ஒரு கிணத்துல குதித்து இறந்து போகிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் அப்படியே இருக்குது. ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போன கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர் எஸ்பி கார்த்திகேயன் உச்சநீதிமன்றத்தில் ரிப்போர்ட்டாக தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் நிறைய அலிகேஷன் சொல்கிறாங்க. அங்கே தனி சுடுகாடு வச்சுருக்கிறாங்க. எந்த முறையான இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கான எந்த சிஸ்டம் அங்கே கிடையாது. காலாவதியான மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டு ஏற்கனவே அது பத்திரிகையெல்லாம் வந்திருக்குது. இப்போ நான் சொல்கிறது அந்த தொடர்பானது கிடையாது. இந்த 2 கம்ப்ளைண்ட்டும் கோயம்புத்தூர் எஸ்பியோட புகாரில் எங்கேயுமே சொல்லலை. அவர் ரிப்போர்ட்டில் எதுவும் சொல்லலை. அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற வழக்குக்கு பிறகு வந்த கம்ப்ளைண்ட். உச்சநீதிமன்ற வழக்கு அந்த முடிஞ்சு போச்சு. அது காமராஜ் என்பவரோட 2 மகள்களை அங்கே அடைச்சி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னது தான். அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இது 2 புது கேஸு. இந்த 2 சம்பவம் என்னென்னா, ரொம்ப அதை நம்ம அந்த கம்ப்ளைண்ட் அந்த விஷயங்களை படித்தாலே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. நம்ம நாங்கள் பெட்டிஷன் போட்ட உடனே சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க அந்த
பையனோட பெற்றோரும் அதே போல் பெண்ணோட பெற்றோரும் தொடர்பு கொண்டு எங்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. சொல்லி எல்லா கம்ப்ளைண்ட் காப்பி எல்லா டாக்குமெண்ட்டையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட்டில் அதிர்ச்சிகரமாக என்னென்னா, அந்த குழந்தை அங்கே படிக்கிற போது அந்த ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், பிஇடி டீச்சர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பின்ன ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து அந்த பொண்ணை ஒரு ஹெல்ப் பண்ணணுவான்னு கூப்பிட்டு போய் ரேப் பண்ணுறான். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்து கொடூரமாக ரேப் பண்ணுறான். அந்த பொண்ணு கதறது எதுவுமே ஒன்றும் நடக்கலை. பல தடவை ரேப் பண்ணிட்டு வெளியில் சொன்னால் கொன்றுவேன்னு வந்து மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பதட்டத்திலே இருக்குது. அவங்க டீச்சர்ஸ்கிட்ட மறைமுகமாக சொல்லுது, அவங்க ஒன்றும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அவன் ரேப் பண்ணியிருக்கான். பல தடவை அதே இடத்துக்கு வர வச்சு அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி நாசம் பண்ணியிருக்கிறான். அந்த குழந்தை அது மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர்றான்னைக்கு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ஏன் இப்படி என் குழந்தை இப்படி இருக்குன்னு. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து இது மாதிரி கற்றல் திறன் குறைபாடு இருக்குது, அந்த நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி கதை கட்டிடுறாங்க. அவர் வந்து கேட்குறாரு பொண்ணுகிட்ட, இல்லையா நான் இங்கே இருக்கியா, நீ அமெரிக்காவுக்கு வந்துடுறேன்னா, இல்லை இங்கே எனக்கு நான் பிடிக்கலை, அமெரிக்காவுக்கு வந்துடுறேன்னு அமெரிக்காவுக்கு போய் அந்த பொண்ணு படித்து இப்போ டிகிரியெல்லாம் முடிச்சிருச்சுன்னு வைங்க. இப்போ இப்படி நடந்து அமெரிக்காவுக்கு போயிடுது. போன பிறகு வந்து அந்த பொண்ணுக்கு அது வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது, டிஸ்டர்பிங். எப்படினாலும் ஒரு குழந்தைக்கு எப்படி தொடர்ந்து ரேப் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த பயத்திலே வாழுது. ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட வந்து லைட்டாக சொல்லுது, முழுசாக சொல்லாமல் என்கிட்ட வந்து அங்கே ஒரு தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே அவங்க அம்மா வந்து ஜக்கியோட பர்சனல் பிஏ வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து செந்தில் கன்னியப்பன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட வந்து, அவர் தான் ஜக்கியோட பர்சனல் அசிஸ்டண்ட், அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து இது மாதிரி ஆசிரமத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஜக்கியே அமெரிக்கா வரார், அவர்கிட்டே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனையும் குழந்தை வந்து ஜக்கி அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே ஜக்கியோட ஆசிரமம் சார்பில் 2 நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒன்று வந்து மெகா இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து பாவா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் பிஎஸ்பி அப்படின்னு. இது அட்லாண்டாவில் வந்து நடக்குது. இதுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து அனுப்புகிறாங்க. அந்த பிஎஸ்பி ப்ரோக்ராமில் வந்து ஒரு டிஸ்கஷன்லாம் நடக்குது. நடந்தோடனே வந்து ஒரு அமெரிக்கன் டீச்சர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு இங்கே நடந்த ரேப் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வந்து கொடுத்துருச்சு. அந்த அமெரிக்கன் டீச்சர் பார்த்துன்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உடனே வந்து ஜக்கி வந்து அங்கே மேடையில் தான் இருந்திருக்காரு. எல்லோரும் போய் ஜக்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அனுப்பிவிட்றோம். அந்த குழந்தை போய் ஜக்கிட்ட எல்லா விஷயம் சொல்லி அழுகுது. என்ன செய்யணும் ஒரு மனுஷன்? உடனே வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்து போலீஸில் கொடுத்து தூக்கணும்னு சொல்லணும்ல. இது எதுவுமே செய்யலை. எல்லா பிரச்சனையும் என் பாதத்தின் கீழ் நீ வச்சுட்டு நீ பாட்டுக்கு போ அப்படின்னு வந்து அந்த ஆள் சொல்லிட்டார். சொன்னோடனே இந்த குழந்தை பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் அப்பா அம்மாட்ட சொன்னால் ஜக்கியோட பக்தரில் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி முழுசாக வந்து சொல்லாமல் இந்த பொண்ணே வீட்டுக்கு தெரியாமல் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போகிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வேறு புக் படிக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்துருக்கு. ஆனால் மறக்க முடியலை. அப்புறம் மேஜர் ஆயிடுச்சு. காலேஜ் எல்லாம் முடிக்கிற போது ஒரு நாள் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகுது. அவங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க அம்மாவோட சிஸ்டர். அங்கே போகிற போது அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ ஒரு மாதிரி எப்பயுமே டிஸ்டர்ப்டாக இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லை அப்படின்னு. எனக்கு ஆண்கள் செக்ஸு அப்படின்னாலே எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது, டேட்டிங் கூட போகலையான்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அதெல்லாம் ஒரு அடல்ட்டோட ஒரு டீனேஜில் இருக்கவங்களோட கல்ச்சராக இருக்கும். அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, ஆண்கள் செக்ஸ்னாலே எனக்கு பயங்கர அலர்ச்சியாக இருக்குது. எதனாலன்னு இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லுது. சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து செந்தில் கன்னியப்பனுக்கு வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நான் ஜக்கிட்ட பேசணும் அப்படின்னா, அந்த அமெரிக்கா இருக்காரு, நான் அவர் பிஸியாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி பேச விடாமல் தடுத்து ஜக்கி இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணோட பெரியம்மா அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுறாங்க. அவங்க போய் வந்து உடனே அதிர்ச்சியாகி நேராக வந்து ஜக்கியோட அமெரிக்க ஆசிரம பொறுப்பாளர் வந்து பாரதி வரதராஜ் அவங்கள்ட்ட போய் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்க. கேட்டு இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல சம்பவங்கள் அதுபோல் நடக்குது, நானே பாருங்கள் இமெயில் அனுப்பி அந்த நிர்வாகத்துக்கு வந்து சொல்லியிருக்கேன், ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த இன்னொருத்தர் வரார், அலெக்ஸ்ன்னு சொல்லி, அவர் ஜக்கி ஆசிரமத்தில் கொஞ்ச காலம் சாமியாராக இருந்தவர். அவர் இது போல் நிறைய நடக்குது எனக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அந்த அதிர்ச்சியான பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, இனி நீ தான் முடிவு பண்ணணும், நீ மேஜர், நீ சம்மந்தமாக நீ புகார் கொடுக்குறன்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீ தான் முடிவு பண்ணணும், நாங்கள் உன்னை எதுவும் கம்பல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் யோசித்து
எனக்கு நடந்தது வேறு யாருக்கு நடக்கக்கூடாது, இன்னும் அங்கே அது மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி ஜனவரி 7ஆம் தேதி வந்து அந்த பொண்ணு டைரெக்டாக கோயம்புத்தூர் போலீஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பிடுது. இவ்வளோ சீரியஸான கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்ச நம்ம கோயம்புத்தூர் போலீஸு இன்றைக்கி வரைய வந்து அந்த பொண்ணை விசாரிக்கவோ அவங்களுக்கு சம்மன் கொடுக்கவோ எதுவுமே பண்ணல. கோர்ட்டில் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு இப்போ தான் சொல்கிறாங்க, ஆனால் எந்த இதுவுமே பண்ணலை. இது ஒன்று ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவம். இதில் வந்து ஜக்கிட்ட நேரடியாக சொல்லி செய்யலைன்னா இது வந்து அந்த போக்சோ ஆக்டில் வந்து இது நேரடியான அஃபென்ஸு. குறிப்பாக ஒரு நிறுவனத்துக்குள்ளே உள்ளவங்க அதை வந்து வெளியில் சொல்லலை அப்படின்னா அது செக்ஷன் 21 நேரடியான அஃபென்ஸு. இது நேரடியான அஃபென்ஸ் மட்டும் இல்லை, அந்த குற்றத்துக்கு துணை போகிறதா வந்து இருக்குது. ஏன்னா இவ்வளோ மறைச்சா அப்போ ஏன் துணை போகணுன்ற கேள்வி இருக்குல்ல. அதே போல் இன்னொரு அம்மா, அவங்க ஆந்திராக்காரவங்க, அவங்க பையன் அங்கே படிக்க வைக்கிறாங்க. பையன் மேலே வந்து இன்னொரு பையன் செக்ஸுவலாக அசால்ட் பண்ணுறான், தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறான். இதை வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே இருக்க வாத்தியார்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நீ வந்து அங்கே பிரின்ஸிபல், அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் வந்து பிரகாஷ் சோமயாஜி, அதே போல் இன்னொரு சாமியார் சுவாமி விபு, இவங்க 2 பேர்ட்டையும் வந்து சொன்னால் நீ கம்ப்ளைண்ட்டை 7 தடவை 8 தடவை எழுதிட்டு வான்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணி இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க 2019 மெயில் அனுப்புகிறாங்க, சொல்கிறாங்க எல்லாம் ஜக்கி நாலேஜுக்கு கொண்டு போங்கன்றாங்க. எல்லாம் வந்து போகுது, ஆனால் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு தகவலும் தெரியுது. அங்கே ஒரு பூஜை மாதிரி ஒன்று வந்து நடக்குது. அதாவது ஜக்கி இருக்கிறார், ஜக்கி தலைமையில் தான் அது வந்து நடக்குது. ஈசா சன்ஸ்கிருத் அப்படின்னு ஒரு வந்து, சன்ஸ்கிருத்னா கலாச்சாரம் பண்பாடுன்னு அர்த்தம், அப்படின்னு ஒரு வந்து நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து அங்கே படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மட்டும், அவங்க வந்து ஜக்கி அந்த நிகழ்ச்சி நடத்துவார். அந்த பெண் குழந்தைகள் மட்டும் போகணும். எப்படி போகணும்னா இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி அப்படின்ற முறையில் அது அப்படி வந்து அனுப்புகிறாங்க. இது இவங்களுக்கு தெரிய வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகி அவங்க வந்து இவங்களும் வெளியில் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது பாரதின்றவங்க வந்து அங்கே உள்ள சாமியார் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மா பிரத்யுதா அப்படின்னு ஒரு சாமியார் இருக்கிறாங்க. பாரதின்றவங்க வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த மா பிரத்யுதா அந்த அம்மா வந்து 16 மே 2017 ஜக்கிக்கே நேரடியாக நமஸ்காரம் சத்குரு அப்படின்னு போட்டே வந்து அவங்க மெயிலில் வந்து ஈசா ஃபவுண்டேஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்துகிறோம், இது ரொம்ப தப்பானது, குழந்தைகளுக்கு அதில் விருப்பம் கிடையாது. 2வது பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் நடத்துகிறோம், அதுவே பெரிய தவறு. குழந்தைகள் விருப்பம் இல்லாமல் இன்றைக்கி வராங்க ஒரு கட்டாயத்தில், நாளைக்கு வந்து நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வேறு அவங்கள மிரட்டுறோம். இப்போ சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து வெளியே சொன்னால் நம்ம ஆசிரமத்தோட மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும், அதனால் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜக்கிட்டு நேரடியாக வந்து அவங்க கேட்குறாங்க. மேலே பாடி அப்பர் பாடியை கவர் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கை வந்து கிடையாது. இப்போ 3 விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஒரு குழந்தைய ரிப்பீட்டடாக ரேப் பண்ணியிருக்காங்க, இது ஜக்கி நாலேஜுக்கு போயிருக்கு. ஒரு பையன் வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணியிருக்கான், அதை பற்றி கேட்டபோது நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பண்ணுற பையன் பெரிய இடத்து பையன், அவனை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2. 3வது, குழந்தையில் ஆடை இல்லாமல் இப்படி வந்து நிறுத்துகிறாங்க, அது போக்சோ ஆக்டில் வந்து அஃபென்ஸு, பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அதை செய்கிறாங்க. 3 குற்ற சம்பவங்கள் ஜக்கி நாலேஜுக்கு நேரடியாக போன பிற செய்யலைன்னா ஜக்கி அதில் நேரடியாக குற்றவாளி தானே. ஆனால் போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியலை. ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ள நபராக வந்து ஜக்கி வந்து இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. எடப்பாடி பேசினார், விஜய் பேசினார், அண்ணாமலை பேசுகிறார், பானை சீனிவாசன், குஷ்பு, எல்லோரும் இப்போ பேசணும்ல. எங்கே யார் அந்த சாருன்னு கேட்டவங்க ஜக்கி சார் பதில் சொல்லுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் எதுக்கு பேசாமல் இருக்கிறாங்க? இது அதான் அது வந்து அப்போ பாருங்கள், இங்கே வந்து மதுரையிலலாம் நான் வாழும் கண்ணகின்னு வந்து குஷ்பு போராட்டம் நடத்துனாங்க. இதே இந்து குழந்தைக்கு தான் அங்கே நடந்திருக்குது. இந்து குழந்தைக்கு நடந்திருக்குல்ல. ஒரு இந்து இன்ஸ்டியூஷனில் சராசரி ஆள்னாலும் பரவாயில்லை, ஒரு சாமியாராக சொல்லி வெளியில் வந்து சொல்லிக்கிற ஒரு நபர், அவர் பெரிய பெரிய குரு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஆள் வந்து அவங்க இடத்துல இவ்வளவு சம்பவங்கள் வந்து நடக்குது. ஏற்கனவே நிறைய நடந்தால் சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து வானதியோ குஷ்புவோ தமிழிசை சவுந்தரராஜனோ யார் வாயை திறக்கலை. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, இதுக்கு யாரை அடிக்கிறது?
இது அடிக்கணும்னா 100 தடவை அடிக்கணும் அண்ணாமலை. ஆனால் வாயே திறக்கலை. கஜராஜ் எங்கே போனார்? அந்த ஊரில் தான் அர்ஜுன் சம்பத் இருக்கார். வாயை திறக்கணும்ல. இதே இது ஒரு முஸ்லீம் இன்ஸ்டியூஷனில் கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் நடந்தனா விடுவாங்களா? நேரம் என்ன பாடுபட்டிருக்கோம். ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குதுன்னு வைங்க, விட்டுருவாங்களா? ஏன்னா மீடியாவும் என்னென்ன பேசியிருப்பாங்க. ஆனால் ஜக்கி விஷயத்தை பொறுத்தவரை எல்லா மீடியாவும் பிளாக் அவுட் பண்ணுறாங்க. எந்த மீடியாவிலும் செய்தி வந்து வர விடுறதில்ல, யாரையும் பேச விடுறதில்ல. அரசியல் கட்சியிலே அவங்களுக்கு வந்து செல்வாக்கு. சரி, இந்த திமுக பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் ஜக்கி வேலை செய்கிறாரு. திமுகவுக்கு என்ன கேடு வந்துச்சு? திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டிய போலீஸை சட்டப்படி எடுத்தாலும் எடுக்கணும்ல. சட்ட விரோதமாக செய்ய சொல்கிறான், அதிகாரத்தை மீறியா செய்ய சொல்கிறான். ஜெயலலிதா கூட சங்கராச்சாரியார் கொலைகேசன்னு தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல. நீங்கள் ஜக்கி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன இப்போ தூக்கிலையா போட சொல்கிறோம்? முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க. என்ன அதுக்கே திமுக போலீஸ் முக்குனா என்ன அர்த்தம்ன்றது புரியல. அப்போ ஒட்டு மொத்தமாக மோடியிலேருந்து, அமித்ஷாலேருந்து, பிரசிடெண்ட்லேருந்து, இங்கே ஸ்டாலின்லேருந்து, போலீஸ்லேருந்து எல்லா கட்சிகளும் ஜக்கிக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. அமெரிக்காவிலேருந்து ஒரு பெட்ரோல் கதறாங்க, ஆந்திராவிலேருந்து பெட்ரோல் கதறாங்க. எல்லா செய்தியில் வருது. எல்லா ஹைகோர்ட் ஜட்ஜும் பார்க்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பார்க்குறாங்க, எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. அப்படின்னா இது நாடா என்ன? இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையா? யாருக்காலும் மனச்சாட்சி இருக்கா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வந்து வருது. அதனால் இது மக்கள் தான் எல்லாரும் எல்லாரையும் அவங்க வந்து செல்வாக்கின் கீழே ஜக்கி வச்சிருக்கிறாரு. மக்கள் களத்தில் இறங்கி கேள்வி எழுப்பினா தான் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும், அவங்களுக்கு ஒரு நீதி வரும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து ஜக்கி அவர்களுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு கருத்து சொல்லியிருக்கீங்க. கோர்ட்டில் அடுத்த கட்டமாக என்னங்க சார் நடந்துச்சு? அதாவது இது நீதிபதி அவர்கள்ட்ட சொன்னோம். நீதிபதி அவர்கள் இது கொஞ்சம் தாமதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால அவங்க போலீஸ் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம், ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க போலீஸு. ரெண்டாவது, இது போன்ற விஷயங்களில் வந்து தாமதம்ன்றதுனா அப்படி தான் இருக்கும். குழந்தை எப்படி சொல்லுவாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகு அதை வெளிப்படுத்துறது அப்படின்றதுக்கான தைரியம் வந்து அவங்களுக்கு வருது. ரேப் கேஸை பொறுத்தவரை தாமதம்ன்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அதனால் இவ்வளோ சீரியஸான அஃபென்ஸ் வந்துருச்சு. நாங்கள் எல்லா பேப்பர்ஸ்ட்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க அடையாளங்கள் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு. ஆனால் திமுக போலீஸ் அங்கே அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, என் புகாரையும் வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் இது வராதுன்னு டெக்னிக்கலாக இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் போகணுன்ற மாதிரி மறைமுகமாக ஜக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற வேலையை தான் போலீஸ் வந்து செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி ஜென்யூனாகவே இது வந்து செய்யலை. என் கம்ப்ளைண்ட்டில் இங்கே 0 எஃப்ஐஆர் போட்டு தான் அனுப்பியிருக்கணும். ஆனால் எஃப்ஐஆர் போடாமல் கம்ப்ளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. முழுக்க ஜக்கிக்கு ஆதரவாக அரசாங்கம் நிற்கிது, எல்லோரும் நிற்கிறாங்க. நீதிமன்றம் வந்து 30ஆம் தேதி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் படிச்சுட்டு நான் வந்து உத்தரவு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். இல்லைன்னா மக்களை திரட்டி வந்து களத்தில் இறங்கி தான் வந்து போராடுவாடுது. ஜக்கி வாஸ்தவ குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.